ஹாய், பிரைஸ் த லார்ட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்ம வேதாகமத்தில் யோபுன்ற ஒரு மனுஷன் இருந்தாருங்க. அவர் எவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? கர்த்தரை பார்த்து அவ்வளோ விசுவாசமாக சொல்கிறாரு, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரால் எல்லாமே செய்ய முடியும்னு அவர் விசுவாசிக்கிறாரு. அவர் செய்ய நினைச்சது ஒருபோதும் எந்த காரியமாக, அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், அது தடைப்படாதுன்னு அந்த யோபுன்ற மனுஷன் உறுதியாக கர்த்தரை பார்த்து அதே விசுவாசம் நமக்குள்ளேயும் இருக்கணுங்க. அவர் எதை செய்ய நினைச்சாலும் அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிப்பாருங்க. நம்ம அதை விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு தோல்வி வரும்போது கர்த்தரை பார்த்து புலம்பக்கூடாது. நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க, நீங்கள் சரியில்லை, நீங்கள் ஆண்டவரே இல்லை. சில பேர் அப்படிலாம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லை. நன்மையை கொடுத்தா தீமையும் அனுபவிக்கும் போது, நன்மையும் அனுபவிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நேரத்தில், ஏற்ற நேரத்தில் நம்மளுக்கு வச்சிருக்காரு. நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. தீமையை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க, அதை கர்த்தருக்கு சந்தோஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்ல நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் ஆனால் நம்ம இருதயத்தை பார்க்க அவர் ஆசீர்வதிப்பார். மனுஷங்கள் அவன் முகத்தை பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தர் மட்டும்தான் இருதயத்தை. அவர் எவ்வளோ தாழ்மையாக இருக்காங்க என் பிள்ளைங்க. நான் எவ்வளோ ஆண்டவரே நான் சோதித்தாலும் என் பிள்ளைங்க என்னை மறுதளிக்காமல், என்னை விட்டு விலகாமல் உண்மையாக இது வரைக்கும் என்னை ஆராதிக்கிறாங்க, என்னை நம்புகிறாங்க, என்னை விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நம்ம மேலே ஒரு பற்றுதல் இருக்கோங்க. கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மனுஷங்க நம்ம கைவிட்டுட்டு போகலாம். உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மளை நடத்துகிற அவர் போதுமானவருங்க. இந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, அப்பா, யோபு சொன்னது போல ஆண்டவரை நாங்களும் உம்மை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிக்க எங்கள் கண்கள் காண உதவி செய்வீங்க அப்பா. அப்பா, எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் நீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு முன்பதாய் போய் கோணலானவைகளை எல்லா பாதைகளையும் செவ்வையாக்க நீர் போதுமானவர் ஆண்டவரே. கரடுமுரடான பாதைகளை தேவன் எங்களை வழிவிலக போக செய்வீராக ஆண்டவரே. அப்பா, போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டான இடத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் ஆண்டவரை கரம் எங்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.